கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி 24. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, கர்த்தரை பார், அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். எபிரெயர் 13:16. கர்த்தருக்கே செய்கிறாய். நாம் பல ஏழைகளை, திக்கற்றவர்களை சந்தித்திருப்போம். ஆனால் கண்டும் காணாதவர்கள் போல் கடந்து போயிருக்கலாம். இன்றைய தேவ பகுதியானது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏழைக்கு உதவி செய்ய மறவாதிருங்கள் என்று நினைவூட்டப்படுகிறது. நம்மை சுற்றிலும் உணவு உறைவிடம் இல்லாமல் தவிக்கின்ற மக்களுக்கு நாம் உதவி செய்வதை கர்த்தருக்கு செய்வதற்கு சமம் என்பது தேவம் சொல்கிறது. திக்கற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போதுதான் நாம் எந்த வகையிலும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். நாம் ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் போது அவர்கள் இருதயத்திலிருந்து புறப்படும் சந்தோஷமும் கண்களில் நீர் பெருக அவர்கள் சொல்லும் கனிவான நன்றியும் நம் வாழ்வின் அதிக ஆசீர்வாதத்தை தேடித்தரும். நற்செயல்களை நாம் நீடித்த சாட்சி. வேதாகமத்தில் தொக்காள் என்ற சிஷி தனக்கு தெரிந்த கைத்தொழிலை கொண்டு அநேக விதவைகளுக்கு உதவி செய்து அவர்கள் மனதில் இடம் பிடித்தாள். அவள் உயிரோடு இருக்கும்போது அவள் செய்த நன்மைதான் அவள் மரித்த போது விதவைகள் கண்ணீர் வடிக்க காரணமாயிருந்தது. ஒரு மனிதன் இவ்வுலகில் உயிரோடு இருக்கையில் செய்யும் நன்மைகளை அவன் மரித்த பின்பு அவனை குறிக்கும் சாட்சி. அன்னை தெரசா என்று சொன்னாலே இன்றும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த புன்னகையின் முகம் ஞாபகம் வருகிறது என்றால் அவர் செய்த நன்மைகளும் உதவிகளும் அதற்கு காரணம். அவர் திக்கற்ற பிள்ளைகளை பார்த்து மனம் திகைத்து அவர்கள் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கையே செலவு செய்தவர். நம்மும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய சிரமப்படுகிற ஏழைகளை, எளிய மக்களை பார்க்கிறோம். அவர்கள் உதவி செய்ய நாம் முன்வர வேண்டும். ஏழையை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை பார்க்கின்றோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தன்னலமற்ற தொண்டு செய்வோம். ஏழையை உதவிக்கரம் நீட்டி கர்த்தர் கரத்திலிருந்து தரமாக பெற்றிடு, வாழ்வில் முன்னேறிடு. ஆமீன்.